நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பழச மறந்துட்டு கசப்பை மறந்துட்டு இந்தியா அதிரடி முடிவை எடுத்திருக்காங்க. இதனால பாகிஸ்தானுடைய சோலி முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு முக்கியமான திட்டத்தை நிறைவேற்றும் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு பயம் காட்டும் விதமாகவும் பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தான் கிட்டேருந்து JF-17 போர் விமானங்களை வாங்குறதுக்கு வங்கதேசம் இப்போ தயாராகிருக்கு. இதன் பின்னணியில் இருக்கும் காரணங்களை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 நாள் டைம் தரேன் அப்படின்னு சொல்லி அதிரடி காமிச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் இருக்கார் இல்லையா, ஒரே கொண்டாட்டத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்ப்பீங்க. நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது 1999 கசப்பை மறந்துட்டு இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு உதவ முன் வந்துருவாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. IC-814 விமான கடத்தலின் அதிர்ச்சியை இந்தியா மறந்து டெல்லிக்கும் காந்தகார் இடையேயும் பின்னர் காந்தகார் அமிர்தசரஸ் இடையேயும் விமான கூரியர் சேவைகளை அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு ஆப்கானிஸ்தானில் இருக்கும் தாலிபான் அரசாங்கம் விரும்புது. எல்லை வர்த்தகத்தை மூடுவதன் மூலம் ஆப்கானிஸ்தானுக்கான விநியோகங்களை சீர்குலைக்க பாகிஸ்தானுடைய முயற்சிகளுக்கு பொருத்தமான பதிலடி கொடுக்கிறது தான் இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆப்கானிஸ்தானுடைய இந்த திட்டத்தை இந்தியா மட்டும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா பாகிஸ்தான் ஜெனரல் முல்லா அசீம் முனீர் இருக்கார்லே அவருடைய தூக்கம் பறிபோகும் அப்படின்னு சொல்லப்படுது. சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான் வெளியுறவு அமைச்சர் முத்தாகி அவர்கள் இந்தியாவுக்கு பயணம் செஞ்சிருந்தாரு. இந்தியாவுக்கு வருகை தந்தபோது அமிர்தசரஸ், காபூல், காந்தகார் இடையே நேரடி விமானங்கள் விரைவில் மீண்டும் தொடங்கப்படும் அப்படின்னு அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாரு. மேலும் இந்தியா இந்த திட்டத்தை தீவிரமாக மறுபரிசீலனை செஞ்சுட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. ஏற்கனவே இந்திய எல்லைக்கு கூடுதல் அணுகல் இடமாக அமிர்தசரஸை சேர்ப்பதற்கு வழிவகுத்திருக்காங்க. இது ஆப்கானிஸ்தானுடைய விமான நிறுவனங்கள் காபூல், காந்தகாரிலிருந்து டெல்லி, அமிர்தசரஸ் ஆகிய இரண்டுக்கும் விமான கூரியர் சேவைகளை இயக்க அனுமதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் பாகிஸ்தானுடனான மோதலில் சிக்கியிருக்கும் தாலிபான் அரசாங்கம் பாகிஸ்தானுடனான எல்லை வர்த்தகம் நிறுத்தப்பட்டதால் பாதிக்கப்பட்ட முக்கிய நகரங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கு வசதியாக காந்தகாரை மற்றொரு தொடர்பு புள்ளியாக சேர்க்குமாறு கோரியிருக்காங்க. குறிப்பாக மலிவு விலையில் மருந்துகளுக்கு ஆப்கானிஸ்தானில் அதிக தேவை இருக்கு. அழிந்து போகக்கூடிய ஆப்கானிஸ்தானுடைய பொருட்களை இந்திய சந்தைகளுக்கு கொண்டு செல்வதற்கான வழியை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பாகிஸ்தானுடைய வான்வெளி மூடப்பட்டதுனால இந்திய விமான நிறுவனங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு விமானங்களை இயக்க முடியாது. இந்த வழித்தடங்களை ஆப்கானிஸ்தானுடைய விமான நிறுவனங்கள் இயக்கும். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடனான எல்லை வர்த்தகத்தை நிறுத்திவிட்டாலும் ஆப்கானிஸ்தான் வழியாக விமானங்களை இயக்குவதை நிறுத்தல. காபூலின் இதே போன்ற தடை மேற்கத்திய இடங்களுக்கு விமானங்களை இயக்கும் பாகிஸ்தான் விமான நிறுவனங்களுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும். கடந்த சில ஆண்டுகளாக புதிய தலைமையை கவனமாக வடிவமைத்ததுக்கு அப்புறம் இந்தியா தாலிபான் நிர்வாகத்துடனான அதன் ஈடுபாட்டை அதிகரிச்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகள் வேகமாக மோசமடைஞ்சிட்டு வரும் நிலையில அதிகாரப்பூர்வ மட்டங்களில் தொடங்கிய அமைதியான பேச்சுவார்த்தைகள் இப்போது முறையான அமைச்சர்கள் கூட்டங்களாக உருவாகி இருக்கு. ஆனாலும் கடந்த காலத்தை கருத்தில் கொண்டு காந்தகார் திட்டம் குறித்த விரிவான பாதுகாப்பு மற்றும் மறு ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. மேலும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் இருக்கும் டோர்காம், சாமன் போன்ற போக்குவரத்து மையங்கள் மூலம் அத்தியாவசிய பொருட்களுக்கு பாகிஸ்தானுடனான எல்லை வர்த்தகத்தை ஆப்கானிஸ்தான் நம்பியிருக்காங்க. ஆனாலும் இரண்டு தரப்புக்கும் இடையே அதிகரிச்சுட்டு வரும் விரோத போக்கின் இடையே துருக்கியுடைய மத்தியஸ்த பேச்சுவார்த்தைகள் பல சுற்று தோல்வியடைஞ்சதுக்கு அப்புறம் தாலிபான் அரசாங்கத்துக்கு எதிராக அழுத்தம் கொடுக்க பாகிஸ்தானுடைய இராணுவம் இந்த சார்பு நிலையை பயன்படுத்த முடிவு செஞ்சிருக்காங்க. டிசம்பர் 24, 1999 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேபாளத்துடைய திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் கடத்தப்பட்டு ஆப்கானிஸ்தானுக்கு கொண்டு செல்லப்பட்டுச்சு. விமானம் காத்மண்டுவில் இருந்து டெல்லிக்கு பறந்து கொண்டிருந்தது. விமான எண் IC-814 176 பயணிகளை ஏற்றி சென்றது. கடத்தல்காரர்கள் பயணிகள் போல் மாறுவேடமிட்டு விமானத்தில் ஏறினாங்க. விமானம் காத்மண்டுவிலிருந்து கடத்தப்பட்டு காந்தகாருக்கு கொண்டு செல்லப்பட்டுச்சு. இந்தியாவில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பயங்கரவாதிகள் மௌலானா மசூத் அசார், முஸ்டாக் அகமது சர்கார், அகமது உமர், சயீத் ஷேக் ஆகியோர் காந்தகாருக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 31 பயணிகள் விடுவிக்கப்பட்டு சிறப்பு விமானம் மூலம் திரும்ப அழைத்து வரப்பட்டாங்க. இந்த மசூத் அசார் 2000ஆம் ஆண்டு ஜெய்ஷ்-இ-முகமது அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பை நிறுவனம் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் பாகிஸ்தானுடைய கதையை முடிக்கணும் அப்படின்னா இந்தியா இந்த 1999 கசப்பை மறந்துட்டு எங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு ஆப்கானிஸ்தான் இந்தியா கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இன்னும் உறுதியாகல நண்பர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு உதவி செய்யலாமா?
இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன் வேணும் ஏன் வேண்டாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் பதிவிடுங்க. இதை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தானுக்கும் நமக்கும் கடும் மோதல் போக்கு இருக்குது. அதே போல் வங்கதேசமும் இப்போ நம்மளை சீண்டிட்டு வருது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் பாகிஸ்தான் கிட்டேருந்து வங்கதேசம் 400 மில்லியன் முதல் 700 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பீட்டில் 16லேருந்து 24 JF-17 தண்டர் பிளாக் 3 அப்படின்னு சொல்லப்படுகிற போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. இந்த JF-17 ரக போர் விமானங்கள்லாம் என்ன, இதனால் இந்தியாவுக்கு எப்படி பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்க. பயங்கரவாதிகளை வளர்த்து விடும் பாகிஸ்தான் நமக்கு எப்போதும் எதிரியாக தான் இருக்குது. சமீபத்தில் கூட நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே யுத்தம் நடந்து முடிஞ்சிச்சு. அதே போல் இன்னொரு பக்கம் வங்கதேசம் நம்முடைய நாட்டை தொடர்ந்து சீண்டிட்டு தான் வருது. வங்கதேசத்தில் எப்போ முகமது யூனிஸ் பதவியேற்றாரோ அப்பையிலேருந்தே நமக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மோசமாக இருக்கு. எல்லையில் தேவையில்லாத பதற்றமும் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் தற்போது பாகிஸ்தானும் வங்கதேசமும் இணைஞ்சு செயல்பட தொடங்கியிருக்காங்க. சமீபத்தில் துபாயில் விமான கண்காட்சி நடந்துச்சு. இந்த கண்காட்சியின் போது தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு JF-17 தண்டர் பிளாக் 3 போர் விமானங்களை விற்பனை செய்வதாக பாகிஸ்தான் அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி இந்த போர் விமானங்களை வங்கதேசம் வாங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அதாவது 400லேருந்து 700 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பீட்டில் 24 போர் விமானங்களை பாகிஸ்தானிடமிருந்து வங்கதேசம் வாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் நடந்துச்சுன்னா வங்கதேசத்துடைய வரலாற்றில் அதிகபட்ச போர் விமான கொள்முதல் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தற்போது வங்கதேசத்துடைய விமானப்படை பலவீனமாக இருக்கு. வங்கதேசம் தன்னுடைய பழைய F-7 MG MiG-29 போர் விமானங்கள் Yak-130 பயிற்சி விமானங்களை தான் பயன்படுத்திட்டு வர்றாங்க. நவீன தொழில்நுட்பம் கொண்ட விமானங்கள் வங்கதேசத்திடம் கிடையாது. இதற்கிடையில தான் 2030ஆம் ஆண்டுக்குள்ள வங்கதேசம் தன்னுடைய விமானப்படையை பலப்படுத்தும் திட்டத்தை முன் வச்சிருக்காங்க. இதனால தான் வங்கதேசம் பாகிஸ்தான்கிட்ட புதிய போர் விமானங்களை வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. மேலும் போர் விமானங்களை வாங்கும்போது அதிகப்படியான நிதி செலவு ஏற்படும். ஆனால் வங்கதேசத்துடைய பொருளாதாரம் சிறப்பாக இல்லை, மந்த நிலையில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால வங்கதேசம் என்ன பண்றாங்கன்னா, விலை குறைந்த அதே நேரத்தில் தொழில்நுட்பத்தில் ஓரளவுக்கு மேம்பட்ட விமானங்களை நம்ம வாங்கணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. அதன்படி தான் JF-17 தண்டர் பிளாக் ரக போர் விமானம் வங்கதேசத்தை கவர்ந்திருக்கு. இதனால் வங்கதேசம் JF-17 தண்டர் பிளாக் ரக போர் விமானங்களை பாகிஸ்தான்லேருந்து வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த JF-17 தண்டர் பிளாக் போர் விமானம் அப்படிங்கிறது 4ஆம் தலைமுறையை சேர்ந்தது. இது பாகிஸ்தான் சீனாவுடைய கூட்டு தயாரிப்பாகும். மேக் 1.8 வேகத்தில் செல்லக்கூடியது. வானில் 55,500 உயரம் வரை பறந்து செல்லும் தன்மை கொண்டது. KLJ-7A AESA ரேடாரில் இயங்கும் மல்டிரோல் விமானமான இது 900 கிலோ எரிபொருள் டேங்க் கொண்டிருக்கு. மொத்தம் 14 மீட்டர் நீளம் கொண்ட இந்த விமானத்துடைய இறக்கைகள் 9.4 மீட்டர் ஆகும். இந்த விமானத்துடைய உயரம் 4.5 மீட்டர் ஆகும். அதிகபட்சமாக 13,500 கிலோ எடையை சுமந்து சென்று இந்த விமானத்தால் தாக்குதல் நடத்த முடியும். கிட்டத்தட்ட நம் நாட்டுடைய தேஜஸ் போர் விமானம் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததோ அந்த அளவுக்கு இதனுடைய செயல்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன கூத்து அப்படின்னா, 1971 பாகிஸ்தான்கிட்ட இருந்து தான் வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு நாடு தனி நாடாக மாறிச்சு. வங்கதேசம் தனி நாடாக மாறினதுக்கு நம்முடைய இந்தியா தான் காரணம், உதவி செஞ்சாங்க. அதுக்கப்புறமா கடந்த 54 ஆண்டுகளாக பாகிஸ்தான் வங்கதேசம் பகையாளியாக தான் இருந்துட்டு வந்தாங்க. ஆனால் கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி கவிழ்ந்ததுக்கு அப்புறம் இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகரான முகமது யூனிஸ் அவர்கள் பொறுப்பேற்றாரு. அதுக்கப்புறம் தான் 2 நாடுகளுக்கு இடையிலான உறவு சுமூகமான நிலைக்கு வந்திருக்கு. 52 ஆண்டுகளுக்கு அப்புறம் பாகிஸ்தானுடைய உளவுத்துறை இராணுவ அதிகாரிகள் வங்கதேசத்துக்கும் போனாங்க. அதே போல் வங்கதேசத்துடைய இராணுவ அதிகாரிகள் பாகிஸ்தானுக்கு போனாங்க. தற்போது 2 நாடுகளும் நட்பாக செயல்பட்டு வருது. இதனால தான் பாகிஸ்தான்கிட்ட வங்கதேசம் JF-17 தண்டர் பிளாக் போர் விமானங்களை வாங்கினால் நம்முடைய நாட்டுக்கு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது. ஏற்கனவே நமக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவு மோசமாக இருக்கு. இதனால பாகிஸ்தான்கிட்ட போர் விமானங்களை வாங்கி வங்கதேசம் தன்னுடைய விமானப்படையை பலமாக்குவது நம்முடைய நாட்டுக்கு ஒரு பக்கம் தலைவலியாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் பாகிஸ்தானுடைய போர் விமானங்களே நம்முடைய ரஃபேல் போர் விமானங்கள் மற்ற ஆயுதங்கள் வச்சு தாக்கினோம். அதனால இனி எப்பேற்பட்ட ஆயுதம் இருந்தாலும் நம்மளால எளிதாக கையாள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் இந்தியா ஒருபோதும் பணியாது அடிப்பணியாது அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, யுக்ரைன் ரஷ்ய மோதலை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு ட்ரம்ப் தரப்பு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாங்க. இது தொடர்பாக இப்போது 28 அம்ச திட்டத்தை முன்மொழிஞ்சிருக்காங்க அமெரிக்கா. இதை ஒப்புக்கொள்ள யுக்ரைனுக்கு பிரஷர் போட்டுட்டு வர்றாங்க. இது குறித்து நாளை மறுநாள் வியாழக்கிழமைக்குள்ள நீங்க முடிவை எடுக்கணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்துட்டு வர்றாங்க. யுக்ரைன் மோதலை முடிவு கொண்டுட்டு வர்றதுக்கு அமெரிக்கா இப்போது ஒரு திட்டத்தை முன்மொழிஞ்சிருக்கு. இருந்தாலும் இது ரஷ்யாவுடைய தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்வதாக இருக்கு அப்படின்னு சொல்லி யுக்ரைன் அதை ஏற்பதில் தயக்கம் காட்டுச்சு. இதற்கிடையில தான் யுக்ரைன் அதிபரை ட்ரம்ப் அவர்கள் மிக கடுமையாக சாடி இருக்கிறாரு. அமெரிக்கா இந்த அளவுக்கு முயற்சி எடுத்து வரும் சூழல்ல
யுக்ரைன் அதற்கு நன்றி கூட காட்டவில்லை அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் யுக்ரைன் மோதல் ஏற்பட்ட சமயத்தில் அமெரிக்காவிலையும் யுக்ரைன்லையும் சரியான தலைமை இருந்திருந்தால் அந்த மோதலையே தவிர்த்திருக்கலாம் அல்லது ஆரம்பத்திலே நிறுத்தியிருக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்தார். அமெரிக்காவுக்கு யுக்ரைன் நன்றி கூட சொல்லலை அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொன்னார் இல்லையா, அவர் சொல்லி சில மணி நேரத்தில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. அதில் அமெரிக்காவுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் நன்றி, மேலும் அமெரிக்காவுடைய தலைமை முக்கியமானது, பாதுகாப்பாக அமெரிக்காவும் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் செய்யும் அனைத்துக்கும் நாங்கள் நன்றியுடன் இருப்போம், நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவோம் அப்படின்னு சொன்னார். இது ஒரு பக்கம் இருக்க, யுக்ரைன் மோதல் தொடர்பான அமெரிக்காவுடைய வரைவு திட்டத்தை பற்றி ஜெனீவாவில் அமெரிக்கா, யுக்ரைன் மற்றும் ஐரோப்பிய அதிகாரிகள் கூடியிருக்காங்க. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தலைமையிலான அமெரிக்க குழு யுக்ரைன் மற்றும் ஐரோப்பிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அமெரிக்காவுடைய இந்த 28 அம்ச திட்டத்தின்படி யுக்ரைன் தன்னுடைய இராணுவத்தை குறைக்கணும், மேலும் நேட்டோவில் சேரும் முடிவை கைவிடணும், எல்லாத்துக்கும் மேலாக யுக்ரைன் தன்னுடைய பகுதியில் ஒன்றான கிழக்கு டான்பாஸை ரஷ்யாவுக்கு விட்டு தர வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஓகே சொல்ல வியாழக்கிழமை வரைக்கும் யுக்ரைனுக்கு ட்ரம்ப் அவர்கள் கெடு விதிச்சிருக்கிறாரு. அமெரிக்காவுடைய இந்த திட்டத்தை ரஷ்யா ஏற்க ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் யுக்ரைன் ராணுவம் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட சரணடைவதற்கு சமம் அப்படின்னு எதிர்த்திருக்காங்க. ரஷ்யாவுடைய நீண்டகால கோரிக்கைகளை பூர்த்தி செய்யும் விதமாகவே இந்த அமைதி ஒப்பந்தம் இருப்பதாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. யுக்ரைனுக்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகளும் குரல் கொடுத்தாங்க. மேலும் அமெரிக்காவுடைய திட்டத்துக்கு பதிலாக ஐரோப்பிய நாடுகளும் ஒரு திட்டத்தை முன்மொழிஞ்சிருக்காங்க. இது யுக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதன்படி பார்த்தோம்னா, பாதிக்கப்பட்ட யுக்ரைன் பகுதிகளை மீண்டும் கட்டியெழுப்ப முடக்கப்பட்ட ரஷ்யாவுடைய நிதி பயன்படுத்த வேண்டும், யுக்ரைன் தன்னுடைய பிரதேசத்தை விட்டுக் கொடுப்பது குறித்த பேச்சுவார்த்தை போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியாக நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் யுக்ரைன் ராணுவத்துடைய பலத்தை அமெரிக்கா சொல்லும் அளவுக்கு குறைக்க தேவையில்லை அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.